இன்றைய வேதவசனம் சகரியா 2:8. பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எப்பொழுது மகிமை உண்டாகும் என்றால், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்ற வார்த்தையின்படி நாம் பாபிலோனை விட்டு விடுவித்து வெளிவர வேண்டும். பாபிலோன் என்பது பாபேல் கோபுரம் இருந்த இடம். பாபேல் கோபுரம் என்பது மனிதர்களின் அகங்காரத்தின் வெளிப்பாடு. அவர்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருந்தார்கள். அதனால் வானத்தை தொடும் கோபுரத்தை நாங்கள் கட்டுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் வானத்திற்கு ஒருவரை ஏற பண்ணவும் இறங்க பண்ணவும் நம் தேவனால் மட்டுமே கூடும். ஆனால் இவர்களோ தேவனுடைய உதவி இல்லாமல் நாங்கள் வானத்திற்கு ஏற ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று தங்களுக்குள்ளே தீர்மானித்து அதை கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் தேவனோ அந்த பாபேல் கோபுரத்தையும் அதை கட்ட சிந்தை வைத்திருந்தவர்களின் பாஷையையும் சிதற பண்ணினார். இன்றும் நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவன் இல்லாவிட்டாலும் எல்லா காரியங்களையும் நம்மாலே செய்ய முடியும் என்று அகங்காரத்தோடு இருப்பவர்கள் அந்த நிலையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமை உண்டாகும். எங்கள் வாழ்வில் நீரளிக்கும் மகிமைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி.